சிவகங்கை அருகே பொலிவிழந்து இருந்த அரசு பள்ளி கிராமத்து இளைஞர்களின் முயற்சியால் புத்துயிர் பெற்றுள்ளது. இளைஞர்களின் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைக்கு அரசு ஆதரவு கரம் நீட்டுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கன்னிமார்பட்டியில் அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது. அதிகாரிகள் போதிய கவனம் செலுத்தாததால் இந்த பள்ளியின் தரம் குறைந்து மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை ஒற்றை இலக்கானது. கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் முயற்சி மேற்கொண்டு வேலைக்காக வெளிநாடு சென்ற கிராமத்து இளைஞர்களின் உதவியை நாடினர். கன்னிமார்பட்டியில் இருக்கிற அனைத்து பெரியவங்க மற்றும் ஊர் பெரியவங்க இளைஞர் எல்லாரையும் சேர்ந்து எங்களுடைய கிராமத்தை தத்தெடுத்து மற்றும் வெளிநாடு வாழ் இளைஞர்களுடைய பண உதவியாலையும் பிரைவேட் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்க எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வந்து நம்ம இங்கே கன்னிமார்பட்டி அரசாங்க துவக்கப்பள்ளியிலே சேர்க்கறதுக்கான அனைத்து முயற்சியும் செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சதுனால இப்போ கிட்டத்தட்ட 15 பிள்ளை இருந்த ஆரம்பத்தில் இருந்த எண்ணிக்கை வந்து இப்போ 60லேருந்து 70 பிள்ளைங்க எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. வாட்ஸ்அப்பில் இணைந்து பள்ளியின் வளர்ச்சி பணியை செய்தனர். பள்ளி கட்டிடத்தை சீரமைத்ததுடன் தனியார் பள்ளிக்கு இணையான ஸ்மார்ட் கிளாஸ், மாணவர்களுக்கு ஆங்கில திறனை மேம்படுத்த தனித்தனி ஆசிரியர்கள் என வசதிகள் செய்தனர். இளைஞர்களின் ஓராண்டு உழைப்பில் பள்ளியின் தரம் உயர்ந்ததோடு மாணவர் சேர்க்கை 60ஆக உயர்ந்துள்ளது. அரசால எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. இது நாங்களா இந்த கிராமத்தில் உள்ளவர்களே சேர்ந்து தனிப்பட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்தோடு சேர்ந்த இங்கிலீஷ் மீடியம் நாங்களே தயார் பண்ணி இந்த கிராமத்தில் உள்ளவங்க சேர்ந்து எல்லாம் உதவ வச்சுருக்கோம். நல்லா சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்களுடைய சொந்த முடிவில் இளைஞர் மன்றமாக சேர்ந்து தனிப்பட்ட இங்கிலீஷ் மீடியமாக வச்சு அதுக்கான டீச்சர்ஸு 2 பேர் நியமிச்சிருக்கோம். இங்கே போதிய வசதி இல்லாமல் தான் எங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்காக வெளியூரில் வச்சு படிக்க வச்சோம். இப்போ இங்கே பிள்ளை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக இந்த அரசு பள்ளியும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதனால் எங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் இங்கே சேர்த்துட்டோம். கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கனால எங்கள் பிள்ளைங்க இங்கே நல்லா படிக்குதுங்க. இருப்பினும் இடவசதிக்கும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கவும் அரசு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சுந்தர்.